மருத்துவத்தாலே சரி பண்ண முடியாததை செய்கிற அந்த டாக்டர் உங்க பக்கத்துல வந்து நின்று என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கொள்ளுங்க. ரிசல்ட் இப்படி இருக்காப்பா, திடன்கொள். சூழ்நிலை இப்படி இருக்காப்பா, திடன்கொள். இப்படி பிரச்சனை போயிட்டு இருக்கா, திடன்கொள். நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் உலகளாய் பல வருடங்களாய் சத்துரு கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் இன்றைக்கு அறுக்கப்பட்டு எடுக்கப்பட்டு ஒரு விடுதலையோட சாட்சியாய் வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை செய்ய போகிறார் இருந்தார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களை யார் கட்டினார்கள்? உங்களை எதுல கட்டினாங்க? யாரோ ஒருத்தர் அப்படிப்பட்ட கட்டில இருக்கிறீங்களா? ஸ்பெஷலா உங்களுக்கு கூடயே இருந்துட்டு, உங்க கூடயே சாப்பிட்டு, உங்க கூடயே தங்கிட்டு, உங்க கூடயே வேலை செஞ்சுட்டு, உங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டவுன் பண்ணி நீ ஜோம் பண்ற எதுக்கு அப்படின்னு கேட்டு ஏதாவது ஒன்று சொல்லி உன்னை 0 வரைக்கும் ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுகிற வரைக்கும் உங்களை கொண்டு வந்தாங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, அந்த கட்டிலிருந்து இன்றைக்கு கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தர் விருப்பப்படுகிறார். இல்ல, உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அவர் உங்க மேல வச்சிருக்கிற அந்த தரிசனம் இன்னும் முடியல. கர்த்தர் சொல்லுகிறார், நீ காலாட்களோடு ஓட அழைக்கப்பட்டவள் அல்ல, அழைக்கப்பட்டவன் அல்ல, குதிரைகளோடு ஓடும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அந்த கட்டுகளை உதறி தள்ளிவிட்டு, அந்த கட்டுகிற மனிதர்களை உதறி தள்ளிவிட்டு கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழுந்து புறப்படு. ஆனாலும் ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது, ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது, ஒன்றும் உன்னை சேதப்படுத்த பக்கத்துல வந்து எல்லாரும் பயமுறுத்துறாங்க. ஸோ ரிசல்ட் எல்லாம் உங்களை பயமுறுத்துது, அந்த அந்த டெஸ்ட் எல்லாம் உங்களை பயமுறுத்துது. ஆனால் ஒரு டாக்டர் வராரு, வந்து கையை பிடிச்சி சொல்றாரு, தைரியப்படுங்க, ஒன்றும் இல்லை, நீங்க எழும்பிடுவீங்க, இதெல்லாம் சரியாயிரும், 10 நாளையில ரெடி பண்ணிடலாம், 3 நாளில் ரெடி பண்ணிடலாம், அவ்வளோ மாத்திரை மட்டும் கொடுக்குறேன், போட்டிங்கன்னா சரியாயிரும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்கும்? அவ்வளோதான், அந்த ரிசல்ட் எல்லாம் மறந்துடும். டாக்டர் சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், ஒரு விசுவாசம் வரும். அவ்வளோதான், டாக்டர் சரி பண்ணிடலான்ட்டார்ல, டாக்டர் மாத்திரையில் சரியாயிரும்ட்டார்ல, உடனே அந்த தைரியம் நமக்கு வந்துடும். நான் நம்புறேன், இன்றைக்கு பரம டாக்டர், உன்னதமான டாக்டர், சகலத்தையும் செய்கிற அந்த டாக்டர், ஆமேன், உலகத்தில் இருக்கிற மருத்துவத்தாலே சரி பண்ண முடியாததை செய்கிற அந்த டாக்டர் உங்க பக்கத்துல வந்து நின்று என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்ன, ஆனாலும் திடன் கொள்ளுங்க. ரிசல்ட் இப்படி இருக்காப்பா, திடன்கொள். சூழ்நிலை இப்படி இருக்காப்பா, திடன்கொள். இப்படி பிரச்சனை போயிட்டு இருக்கா, திடன்கொள். நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உலகத்தை ஜெயித்தேன். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தர் சொல்கிறார், நீ பலப்படு, நீ பலப்படு, நீ தைரியப்படு, நீ பலப்படு, நீ தைரியப்படு. ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது, ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது, ஒன்றும் உன்னை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆமான் வந்து ராஜாவுடைய அரண்மனைக்குள்ளே போன உடனே சூசான் நகரம் வந்து கலங்கிற்று அப்படின்னு வேதம் சொல்லுது. கலங்கிருச்சு. ஆமான் எப்பொழுது ராஜா அரண்மனைக்குள்ள போனானோ அப்பவே ஒரு லெட்டர் வெளியே பாஸ் ஆகுது. அவ்வளவுதான், இன்ன டேட்ல யூதர்கள் எல்லாருமே வந்து சங்கரிக்கப்படுவீர்கள் என்கிற லெட்டர் வந்த உடனே சூசான் நகரம் கலங்கிற்றுன்னு வேதம் சொல்லுது. ஆனா அதே வேத புத்தகம் தான் சொல்லுகிறது, சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது, ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. அப்போ அந்த எந்த செய்தியை கேட்டோம் நம்ம கலங்க வேண்டாம், நம்ம திடன் கொள்ளணும். ஆமேன். ஒரு வசனத்தை நம்ம இன்னைக்கு வாசிக்க போறோம், எடுத்துக்கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 43வது 44வது வசனத்தை வாசிக்க போறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 43லிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையாய் சுட்டப்பட்டிருந்தது.
இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் வாசிக்கலாம். ஆமேன். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலைகளால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதி நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லாசரு மரித்து அவர் வியாதியா இருக்கிறதை கேள்விப்பட்டு திரும்பவும் 2 நாள் தங்கி, இப்போ லாசரு அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்கள் தாண்டி ஆண்டவர் வர்றாரு. அப்போ எங்க அவனை வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கல்லறைக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாங்க. உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், லாசருவே வெளியே வா அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே அந்த லாசரு என்ன பண்ணிருந்தா, உடனே அவன் வெளியே வந்துட்டான். வெளியே வந்து இப்ப நிற்கும் போது மனுஷனா அவன் நிக்கல. அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, சீலைகளினால், அதுவும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டவனாய் முகம் வரைக்கும். நீங்க இந்த எகிப்தினுடைய பிரமிடு, இந்த எகிப்தினுடைய பிரமிடுக்குள்ள நிறைய பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பிரேதங்களை அடக்கம் பண்ணியிருப்பாங்க. இந்த எகிப்தியர்களுடைய கலாச்சாரத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பிரேதத்தை அடக்கம் பண்ணும்போது அந்த பிரேதத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க அந்த துணியை வச்சு கீறி அதை ஃபுல்லா சுத்துவாங்க. நம்ம ஊருடைய வழக்கத்தின்படி அடக்கம் பண்ணும்போது கை கால் ரெண்டையுமே கட்ட அவிழ்த்து விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லாஸ்ட் மினிட்ல அந்த பிரேதத்தை நம்ம பாடியை அந்த மண்ணுக்குள்ள புதைக்க போறதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கை கால் அவுத்துட்டீங்களா அப்படின்னா அந்த கட்டெல்லாம் அவுத்து விட்டு அதுக்கு பிறகுதான் மூடுவாங்க. ஆனா அன்னைக்கு இருந்த சில கலாச்சாரம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒருத்தன் மரிச்சு போயிட்டான் அப்படின்னு சொன்னா அந்த மரிச்சு போன மனுஷனை அந்த உச்சம் காலில் இருந்து உள்ளந்தலை வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, சுத்தி சீலைகளால ரொம்ப டைட்டா கட்டிடுவாங்க. அது காரணம் என்னன்னா, இந்த கை காலெல்லாம் மரிச்சு போனவங்களுக்கு வெளியில இப்படி நீட்டிட்டு இருந்துச்சுன்னா அதற்கு பிறகு அந்த கையும் காலையும் திருப்பி நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா மடிக்க முடியாது. அது ஒரு வித்தியாசமான முருகல் மாதிரி அந்த சரீரம் ஆயிரும். அதனால ரொம்ப சின்னதா சுத்துவாங்க. இப்ப லாசரு மரித்து போனான். இவன் மரித்து போய் இப்ப ஆண்டவர் உயிரோட எழுப்புறாரு. அவன் என்ன பண்றான்னா, அப்படியே நிக்கிறான். நிற்கும் போது அந்த சுற்றப்பட்ட சீலைகளோட நிற்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், கட்டவிழ்த்து விடுங்கள். ஆண்டவர் உயிரோட எழுப்பினார். ஆண்டவர் வெளியே வா என்று சொன்னார். இவங்க மரிச்சு 4 நாள் ஆயிடுச்சு நாருன்னு சொல்றாங்க. எல்லாவற்றையும் செய்த ஆண்டவர் கட்ட அவிழ்த்து விடுறதுக்கு மட்டும் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் செய்யல அந்த வேலையை. அவர் நினைச்சார் அப்படின்னு சொன்னா, இயேசுவின் நாமத்தில் இது தெரிக்கப்படுவதாக. நீங்கள் சிம்சோனுடைய வாழ்க்கை வாசிக்கும் போது அவனை கயிறுகளினாலே கட்டினார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல இறங்கின உடனே அந்த கட்டுகள், அந்த கயிறெல்லாம் பாத்தீங்கன்னா நெருப்பு பட்டா எப்படி உடைஞ்சிடும் அதே போல போயிருச்சு. அப்ப ஆண்டவர் நினைச்சார் அப்படின்னு சொன்னா இந்த கட்டை அவர் அவிழ்க்க முடியும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நாங்க இருக்கிறவங்களை பார்த்து, இல்ல அந்த கட்டை அவிழ்த்து விடுங்கள், அவன் மேல சுற்றப்பட்டிருக்கிற அந்த துணியை எடுத்து விடுங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இன்றைக்கு நிறைய பேர் உயிர் தெளிஞ்சிட்டாங்க, நிறைய பேர் ஜீவனோட வந்துட்டாங்க. ஆனா எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். அப்படியே சிலரை சத்துரு கட்டி வைத்திருக்கிறான், சிலரை மனிதர்கள் கட்டி வைத்திருக்கிறார்கள், சிலரை சூழ்நிலைகள் கட்டி வைத்திருக்கிறது. ஆனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த கட்டு அவிழ்க்கப்படாம நம்ம மற்றவங்களுக்கு பிரயோஜனமான பாத்திரமா மாற முடியாது. அந்த கட்டுகளிலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை வெளியே வரணும். அதற்காக தான் இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, நீர் என்னுடைய கட்டுகளை நீர் அவிழ்த்து விடுங்க,
என்னுடைய கட்டுகள் இன்றைக்கு உடைக்கப்படணும். அவ்வளவு தாளந்து இருக்கும், அவ்வளவு திறமைகள் ஆண்டவர் அவங்களுக்குள்ள வச்சிருப்பாரு, அவ்வளவு அவங்களுக்கு பொறுப்புகள் இருக்கும். ஆனா எப்படி இருப்பாங்கன்னா ஒரு கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க. அவங்களால எழும்ப முடியாது, அவங்களால வேலை செய்ய முடியாது, அவங்களால போய் நிற்க முடியாது, அவர்களுக்கு உற்சாகம் இருக்காது, அவங்களுக்கு ஜெபிக்கலான்னு தோணாது. இது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்படின்னா எல்லாமே இருந்தும் எழும்ப முடியாம, எல்லா அற்புதத்தை பார்த்தும் இப்ப நகர முடியாம ஒரு கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனா நான் நம்புறேன் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஆண்டவர் நிறைய லாசருக்கு கட்டப்பட்டிருக்கிற கட்டுகளை ஆண்டவர் அவிழ்க்க போகிறார். யாரெல்லாம் அந்த கட்டப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறீர்களோ அந்த கட்டுகளை ஆண்டவர் இன்றைக்கு அவிழ்க்க போகிறார். அந்த கட்டுகளிலிருந்து ஆண்டவர் இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தரப்போகிறார். பல மாதங்களாய் பல வருடங்களாய் சத்துரு கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் இன்றைக்கு அறுக்கப்பட்டு எடுக்கப்பட்டு ஒரு விடுதலையோட சாட்சியாய் வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, சத்துரு கட்டி வைக்கிறவன். பாருங்க, அந்த மனுஷன் பிசாசு பிடிச்ச அந்த மனுஷனை பிசாசு கட்டி வச்சிருக்கிறான். அந்த கட்டுகள் அவனை கல்லறையை விட்டு வெளியே வர வைக்கல. அவன் தன்னுடைய கைகளினாலே கல்லுகளை எடுத்து தன்னையே காயப்படுத்துறான். பாருங்க, அந்த மனுஷன் எதுக்குள்ள இருக்கிறான்னா ஒரு கட்டுக்குள்ள இருக்கிறான். அப்போ கட்டுக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷனால ஒன்றும் பண்ண முடியாது, வெளியே வர முடியாது. நம்முடைய பிள்ளைகள் கூட நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, சிலர் கட்டுகளுக்குள்ள சிக்கி இருக்கிறாங்க, கட்டி வச்சிருக்கிறான். பாருங்க, அவனுடைய பொறுப்புகளை செய்ய விடாம, அவனுடைய எதிர்காலத்தை குறித்து யோசிக்க விடாம, அப்படியே ஒண்ணுமே பண்ண முடியாம ஒரு கட்டுக்குள்ள அப்படியே இருக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனால் தேவன் கட்டுகளை அவிழ்க்கிற கர்த்தரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு ஆவியானவர் நம்மத்திலே அவர் தூதர்களை பார்த்து சொல்லுகிறார், இவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்க போகிறார். ஆமென். சத்துருடைய கட்டுகளை அவிழ்க்க போகிறார். ஆமென். செயல்பட விடாதபடிக்கு. ஆமென். ஜெபம் பண்ணி எஸ், ஹல்லேலூயா. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. ஆமென். எந்தெந்த சிந்தையிலே இருக்கிற கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, சரீரத்திலே இருக்கிற கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, கண்களிலே இருக்கிற கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அந்த கட்டுகளை கர்த்தர் அறுத்து போட்டு எடுத்து போட்டு ஒரு விடுதலையை இப்பொழுது கட்டளையிடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய மகிமை அத்தனை நாட்களும் அந்த பிசாசு கட்டி வைத்திருந்த அந்த மனுஷனுடைய கட்டுகளை அவிழ்த்தீரே, கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுத்தீரே. இப்பொழுது என்னுடைய பிள்ளைகள் விடுதலையோடு வாழ அந்த கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே அவிழ்க்கப்படுவதாக. ஹல்லேலூயா. அற்புதங்கள் நடந்தாலும், ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு முன்பாக இருந்தாலும், உயிரோடு எழும்பினாலும், இந்த கட்டுகள் ஒரு மனுஷனை நகரவே விடாம அந்த இடத்துல உட்கார வச்சது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எந்த ஆசீர்வாதத்தை வச்சிருந்தாலும் சில கட்டுகளிலிருந்து நீங்க விடுதலை ஆகல அப்படின்னா உங்களால ஒரு அடி கூட நகரவே முடியாது, எதையுமே செய்ய முடியாது. இப்ப நீங்க இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஆராய்ஞ்சு பார்க்கணும். பாருங்க, சிலர் மோஸ்ட்லி நிறைய பேர் எதுக்குள்ள இருக்கிறாங்கன்னா இந்த கட்டுகளுக்குள்ளதான் இருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்கள விடுதலையாக்குனது உண்மைதான், ஆண்டவர் அவங்களுக்கு சுகம் கொடுத்தது உண்மைதான், ஆண்டவர் அவர்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய போகிறது உண்மைதான். திறமைகள் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா என்ன அப்படின்னு சொன்னா அப்படியே ஒரு கட்டுகளுக்குள்ள அப்படியே அடங்கி அப்படியே பிசாசு. பாருங்க, சிலர் சொல்லுவாங்க, எனக்கு காலையில ஆனா பயங்கரமா தூக்கம் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நைட்டு ஃபுல்லா ஒரு மனுஷன் தூங்கியாச்சு, இரவு 10 மணியிலிருந்து காலையில 5 மணி வரைக்கும் தூங்கியாச்சு. ஒரு சராசரியான ஒரு மனுஷனுக்கு தூக்கம் என்கிறது ஒரு 6 மணி நேரம் தூக்கம் நிம்மதியா இருந்தாலே போதுமானது. 6 hours, 6 மணி நேரம் நம்முடைய சரீரத்தில் டீப்பா நம்ம தூங்கிட்டோம்னாலே நம்முடைய சரீரத்திற்கு தேவையான ரெஸ்ட் அதுல கிடைச்சிடும். சரி, ஒரு 10 நிமிஷம் மத்தியான டைமும் சரி, ஏதோ ரொம்ப களைப்பா இருக்குது, ஒரு 10 minutes கண்ணை மூடிட்டு அப்படியே ஃப்ரீ ஃப்ரெஷ் ஆகலாம். ஆனா சிலர் பாருங்க, எப்ப பார்த்தாலும் கேட்டா
தூக்கம் வந்துட்டே இருக்கும், தூங்கிட்டே இருப்பாங்க. எப்போ விட்டாலும் தூங்குவாங்க, காலையில் தூங்குவாங்க, ராத்திரி தூங்குவாங்க. அவங்க தூங்குறத குறித்து ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்காது. நம்ம இப்படி இவ்வளோ நேரம் நம்ம தூங்கிட்டோமே, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், அந்த குற்ற உணர்ச்சி அவங்களுக்கு இருக்காது. யாராவது வந்து என்ன அவங்களுடைய கணவனாரோ இல்லை மனைவியோ வந்து ஏங்க இப்படி தூங்கிட்டு இருக்கிறீங்களே, ஏமா இப்படி தூங்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு அதை குறித்து ஃபீலே இருக்காது. ஆனால் சுற்றி இருக்கிற நிறைய பேர் அவங்க வந்து அதை குறித்து வருத்தப்படுவாங்க. நீ இப்படி தூங்கிட்டு இருந்தா எப்படிப்பா, நீ இப்படி தூங்கிட்டு இருந்தா என்னம்மா அப்படின்னு கேட்பான். ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த உணர்வு இருக்காது. அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அவங்க பொதுவாக எதுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. பிசாசு வந்து நமக்கு தேவையான அளவு நம்ம இரவில் தூங்கியாச்சு, தேவையான அளவு ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஆனால் அதற்கு பிற்பாடும் நம்முடைய பொறுப்பை செய்யாம, நம்முடைய வேலையை செய்யாம, இல்லை அப்படின்னா நமக்கு முன்பாக இருக்கிற எத்தனையோ ஓடலாம், எத்தனையோ செய்யலாம், எவ்வளோ பண்ணலாம், அது எல்லாம் பண்ண விடாம ஒரு பெட்டிலேயே நம்மளை வந்து படுக்க வைக்குது அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் நீங்க எதுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா தெரியாமலே ஒரு கட்டுக்குள்ள இருக்கிறீங்க. நான் கட்டுக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல, ஆனா கட்டுக்குள்ள இருக்கிறாங்க. இன்னும் சிலர் பாருங்க, அவ்வளோ வேலை இருக்கும், அவ்வளோ பொறுப்பு இருக்கும், ஆனா ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்க. ஒன்று டிவி பார்ப்பாங்க, இல்லைன்னா செல்போன் நோண்டுவாங்க. அப்போ இந்த செல்போனை இல்லை இந்த டிவியை பார்த்து ஐயோ நம்ம 1 மணி நேரம் இன்னைக்கு வந்து டிவியை பார்த்துட்டோமே, 2 மணி நேரம் இந்த செல்போனை பார்த்துட்டு இருந்தோமே, நம்ம இன்னைக்கு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்ற அந்த உணர்வே அவங்களுக்குள்ள இருக்காது. அந்த உணர்வே இருக்காது. அதை பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்க, எப்பவும் போல அவங்க வாழ்வாங்க. அப்போ அவங்க எதுக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய பொறுப்புகளை செய்ய விடாமல் ஏதோ ஒரு கட்டுக்குள்ள பிசாசு அவங்கள கட்டி வச்சிருக்கிறான். இப்போ சமீப காலமா ரொம்ப அதிகமாகிறது என்ன தெரியுமா, இந்த ஸ்கூலுக்கு போகிறதற்கு அடம் பிடிக்கிற பிள்ளைங்க அதிகமாயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து நம்ம எல்லாம் ஸ்கூலுக்கு போகாத டைம் வந்து நிறைய டைம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பிடிக்காது, டீச்சர் அடிப்பாங்க, வாத்தியார் அப்படி பண்ணுவாங்க, நமக்கு அந்த வேலை படிக்க முடியலன்னு இருந்தோம். ஆனால் இன்னைக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு வந்து ஸ்கூலில் வந்து நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு, அவங்க கஷ்டமே இல்லை, நல்லா படிக்க வைக்கிறாங்க. ஆனால் நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு வந்து போகவே மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஏன் போய் எதுக்கு போகிறேன், நான் அந்த இடத்துல இப்படி பண்ணுறேன், ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவங்க அந்த இடத்த தவிர்க்க பார்க்குறாங்க. சும்மா இருக்கணும்னு நினைக்கிறான், வீட்டில் வந்து விளையாட்டே இருக்கணும்னு நினைக்கிறான். அப்போ இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா தங்களுக்கு தெரியாமலே ஒரு கட்டுகளுக்குள்ளே சிக்கி இருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு நீங்க உங்களை ஆராய்ஞ்சு பாருங்க, பிசாசு வந்து உங்களை எதுல கட்டி வச்சிருக்கிறான் அப்படின்னு நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. நீங்க எந்த கட்டுகளுக்குள்ள இருக்கிறீங்க, அந்த கட்டுகளிலிருந்து நீங்க வெளியே வராட்டா நிச்சயமா சொல்றேன், உங்களால எதுவுமே பண்ண முடியாது. நான் வந்து 2004 வருஷத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுக்குள்ள இருந்தேன். என்ன கட்டுல இருந்தேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு வந்து எனக்குள்ள எவ்வளவு மஞ்ச காமால இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு கட்டு. அப்படின்னா போய் அன்னைக்கு மஞ்ச காமால இருந்துச்சு, போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா உடனே மனசுக்கு வருத்தமா இருக்கும். 3 பாயிண்ட் 2 பாயிண்ட், திடீர்னு 1.5 பாயிண்ட் குறையும், திடீர்னு 3 பாயிண்ட் ஏறும். இப்படியே நான் எடுத்த கொங்கு நாடு ஹாஸ்பிட்டல்ல நான் எடுத்த டெஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ ஃபைல் இருக்கும், இத்தனை ஃபைல் எல்லா. அப்போ ஒரு நாள் வந்து 2005 வருஷத்துல ஒரு நாள் அந்த டெஸ்ட்டை வாங்கி பார்த்தா அதுல வந்து ஒப்பு கொடுத்தேன், அழுதேன், வெடிச்சு அழுதேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலை தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு, இனி வாழ்க்கையில ஒரு நாள் கூட மஞ்ச காமால நோயின்றதுக்கு டெஸ்ட் எடுக்க மாட்டேன்னு ஒரு முடிவெடுத்து அதை தூக்கி போட்டு அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் டெஸ்ட் எடுக்கல. ஆனா நான் டெஸ்ட் எடுக்கிற வரைக்கும் எனக்கு மஞ்ச காமால இருந்துச்சு, டெஸ்ட் எடுக்கிற வரைக்கும் எனக்குள்ள மஞ்ச காமால இருந்துச்சு. ஆனா என்னைக்கு டெஸ்ட் எடுக்கிறத தூக்கி போட்டேனோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கத்தர் என்ன சுகமாய்தான் கத்தர் வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்க வந்து எந்த கட்டுக்குள்ளுக்குள்ளே உங்களை கட்டி வச்சிருக்கிறா, நீங்க எல்லாரும் மாதிரி நார்மலா இல்லையா, உங்களால நார்மலா இருக்க முடியலையா, உடனே ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க என்ன பண்ணணும்னா இந்த கட்டுகளிலிருந்து நீங்க விடுதலை வரணும் அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் எல்லாத்தையுமே செய்வார். ஆனா அந்த கட்டுகளிலிருந்து விடுதலை பண்றதற்கு நீங்க முயற்சி எடுக்காம, ஆண்டவர் அந்த வேலையை அவர் செய்யாம யார்கிட்ட கொடுக்கிறாருன்னா உங்கள்கிட்டையும் எனட்டையும் தான் கொடுக்கிறார். நீங்க எழும்பணும், நீங்க
ஆசைப்படணும், நீங்க அதற்காக ஜெபிக்கணும், நீங்க அதை மேற்கொள்ளணும், நீங்க அதுல வெற்றி அடையணும்னு நினைக்கணும். அப்பொழுது கர்த்தர் இந்த கட்டுகளை அவிழ்த்தது போல நம்முடைய கட்டுகளை அவிழ்க்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்பா அப்போ இப்போ ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ண போறோம். எதுக்கு ஜெபம் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய கட்டுகளிலிருந்து ஆண்டவர் விடுதலை தருவாராக. எந்த கட்டுகளுக்குள்ளேயும் நம்ம சிக்கிட்டு இருக்கக்கூடாது. எந்த கட்டுகளும் நம்மளை கட்டி வைக்க கூடாது. நான் நம்புறேன் இன்றைக்கு ஆண்டவர் இந்த விடுதலை கர்த்தர் நமக்கு கட்டளை இட போகிறார். ஹல்லேலூயா. என்னுடைய பிள்ளைக்கு அந்த விடுதலை கர்த்தர் தரப்போகிறார். எங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் விடுதலையோடு வாழ போகிறார்கள். கர்த்தர் ஒருவரே அந்த கட்டுகளில் இருந்து எனக்கு கிருபையாய் விடுதலையை கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுது, எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி. ஆனா என்ன அப்படின்னா, ஒரு கட்டு. என்ன கட்டுனா, இவனுக்கு இருந்த கட்டு என்னன்னா, இவனுக்கு பாசம்தான் கட்டு. பாருங்க, இன்னைக்கு இருக்கிற உலகத்துல சிலர் இன்றும் ரொம்ப பேதையா இருக்காங்க. ஏன் தெரியுமா? கொஞ்சம் பாசம் காமிச்சா போதும், உடனே பாருங்க அப்படியே விழுந்துருவாங்க. இந்த மாதிரி இந்த பாசத்திற்கு அடிமையானவங்க வேற எதையுமே நீங்க செய்ய முடியாது. அதை எப்பொழுதும் நீங்க நினைச்சுக்கோங்க. அப்படின்னா, நான் அன்புக்கு அடிமை, நான் பாசத்திற்கு அடிமை. யாராவது ஒருத்தர் அப்படியே பாசங்க அமைச்சானா நான் விழுந்துருவேன், நான் மொத்தத்தையும் நான் கொடுத்துருவேன், நான் அவங்கள ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிருவேன். இது எந்த விதத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நியாயம்? வேதம் சொல்லுகிறது, நாசியில் சுவாசம் இருக்கிற மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதுதான் நலம். ஒரு உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை பாசத்துக்கு அடிமையாக கூடாது. நமக்கு அன்பு செலுத்த வேண்டிய அவசியம் உண்டு. நம்மை நேசிக்கிறவர்களை நம்ம நேசிக்கலாம், நம்மளை நேசிக்காதவங்களை நேசிக்கலாம். ஆனா யாராவது ஒருத்தர் பாசம் காமிச்சாங்கன்றதுக்காக, அந்த பாசத்துக்காக எல்லாத்தையும் விடுறது அப்படின்றது உங்க வாழ்க்கையில பெரிய தோல்வியை கொண்டு வந்துடும். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரும் பாசத்திற்கு அடிமையானவர்களாய் இருக்கக்கூடாது. பாருங்க, மார்த்தாள் மரியாளுடைய வீட்டிலேயே ஆண்டவர் கடந்து போகிறார். கடந்து போகும்போது ரெண்டு பேருக்கும் ஆண்டவர் மேல பாசம் இருக்கா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. மார்த்தாளுக்கும் இருக்குது, மரியாளுக்கும் இருக்குது. ஆனா மார்த்தாளுக்கு இருந்த பாசம் வேற, மரியாளுக்கு இருந்த பாசம் வேற. மரியாளுக்கு இருந்த பாசம் அவருடைய பாதத்துல உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்கணும் அப்படின்ற பாசம் அவனுக்குள்ள இருந்துச்சு. உடனே ஆண்டவர் சொல்றதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, மார்த்தாளே, நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அப்போ ஆண்டவர் இந்த மார்த்தாளுடைய பாசத்தை மதிக்காதவரெல்லாம் இல்லை. ஆனா என்னன்னா, அப்படி செய்கிறதா ஆண்டவர் விரும்பவே இல்லை. வந்ததுல இருந்து பாசம் அதிகமாகி, அதை சமைக்கவா, இதை பண்ணலாமா, அதை தூக்கி இப்படி போடலாமா, இதை தூக்கி இப்படி போடலாமா, அந்த ஆண்டவர் மேல வச்சிருக்கிற பாசத்துல சோத்தாக்குறதுல தான் குறியா இருந்தாங்களே தவிர ஆண்டவரை தேடுறதுல என்னவா இல்லை? சத்தமா சொல்லுங்க. நிறைய பேருக்கு பாசம் வந்துச்சுன்னா, இதை தூக்கி கொடுக்கலாமா, அதை தூக்கி கொடுக்கலாமா, இங்க சாப்பாடு ஆக்கலாமா, பிரியாணி வைக்கலாமா, குழம்பு வைக்கலாமா, ஒரே உலகத்திற்கு ஏற்றவைகளை தான் சிந்திப்பாங்களே தவிர ஆவிக்குரிய விஷயத்தை என்ன பண்ண முடியாது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ பண்றது தப்பு. மார்த்தாளே, எனக்கு அதுல விருப்பம் இல்லை, மரியாளை குறித்து வேதம் சொல்லுகிறது, மரியாள் அந்த ஏசப்பாவை பார்த்து சொல்லும் போது என்ன சொல்றாங்க, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும். சொல்லுங்க, சின்ன வயசுலயே ஆண்டவர் காணாமல் போகும்போது பெத்த அம்மா அவங்கள பார்த்து ஆண்டவர் என்ன சொல்ற அப்படின்னா, நான் தேவனுக்கு அடுத்தவைகளை சிந்திக்க வேண்டாமா? அப்போ சில நேரத்துல தேவ ராஜ்யத்திற்காக நீங்க வேலை செய்யாதபடி உங்களுக்கு குறுக்க நிக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, அதிகமான பாசம் உங்களுக்கு குறுக்க நிக்கும். நீங்க இதுல கட்டப்படக்கூடாது. சிலரை வேற எதுலையுமே கட்ட முடியாது. ஆனா எதுல கட்டிடலாம் தெரியுமா? இந்த கொஞ்சம் அன்புல அவங்களுடைய மொத்தம். சிலர் சொல்லுவாங்க பாருங்க, என்னுடைய மொத்தமும் உன் கையில தான் இருக்குது. சில மனைவியினுடைய மொத்த கண்ட்ரோலும் யார் கையில இருக்குது?
கணவனாருடைய கண்ட்ரோல்ல. சில கணவனாருடைய மொத்த கண்ட்ரோலும் யார் கையில் இருக்குது? மனைவியினுடைய கண்ட்ரோல்ல. என்னை எப்படி வேணாலும் நீ மாத்தலாம். அதான் ஒரு சிஸ்டர் ஒரு டைம் வந்து ஒரு கணவனாட்டத்தில் சொன்னாங்களாமா, என்னை கொலகாரியா மாத்துறதுக்கு கூட உங்களால முடியும். அந்த சிஸ்டர் மட்டும் இல்ல, இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய சிஸ்டரும் அப்படிதான். இந்த சிஸ்டரை வந்து கொலகாரியா கூட மாத்த முடியும். யாரால? அவரு சிலருடைய கணவனாரால கொலகாரியா கூட மாத்த முடியும். ஏன் அப்படின்னா அவ்வளோ பாசம், அவ்வளோ பாசம். அவர் திரும்பினா அவங்க உட்கார்னா கொஞ்சம் பாசம் காமிச்சா போதும், அவ்வளவுதான், எல்லாமே மறந்து. இல்லை, இந்த கட்டிலிருந்து ஒரு ஆண்டவருடைய பிள்ளை வெளியே வரணும். நான் சொல்றேன், இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரு பாசம் பாசம் பாசம்னு போய் எத்தனை அவமானப்படுத்தப்பட்டீங்க, பாசம் பாசம்னு போய் எவ்வளவு நீங்க இழந்தீங்க, பாசத்திற்கு நீங்க அடிமையாகி எத்தனை பேர் உங்களை ஏமாத்திட்டாங்க. ஆனா இவ்வளவு பேர் ஏமாத்தியும், இவ்வளவு பேர் உங்களை விட்டு போயும், இவ்வளவு பேர் உங்களை கஷ்டப்படுத்தியும், இன்னைக்கும் யாராவது ஒருத்தர் பாசம் காமிச்சா உடனே அந்த பாசத்திற்கு அடிமை ஆகிற அளவுக்கு நீங்க இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை எப்படி தூக்கி எடுக்க முடியும்? ஆண்டவர் எப்படி உங்களுக்காக கிரியை செய்ய முடியும்? அப்ப ஆண்டவரே, என்னை கட்டி வைத்திருக்கிற கட்டுகளில் இருந்து கர்த்தர் எனக்கு கிருபையாய் விடுதலை தருவீராக. எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க? சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். என் கட்டுகளை ஆண்டவர் உடைக்கிறதற்கு வல்லவரா இருக்கிறார். இப்போ உங்களுக்கு தெரியும் பிசாசு உங்களை எப்படி கட்டி வச்சிருக்கான்னு தெரியும், எப்படி கட்டி வச்சிருக்கான்னு தெரியும். ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே அதிலிருந்து ஒரு விடுதலை உண்டாவதாக. ஆமென். சிம்சோனுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே சோகமா பேசின உடனே எல்லாம் மறந்துருச்சு. கொஞ்சம் அவங்கள நச்சரிச்ச உடனே எல்லாம் மறந்துருச்சு. நீங்க வந்து யாருக்கு இந்த உலகத்துல ஜாக்கிரதையா இருக்கிறீர்களோ இல்லையோ, மனுஷனுக்கு நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மனுஷனுக்கு நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சத்தமா சொல்லுங்க ஆமென். இன்னும் நான் சொல்றேன், ஒன்னு நினைச்சுக்குங்க, கர்த்தர் 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 தரிசனம் அப்படின்னு யாரு பேசுறாங்களோ அவர்களுக்குத்தான் நீங்க கேட்கல அவர்களுக்கு தான் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவர்களுக்கு தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நிறைய பேரை ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு, சிலரை பாசத்துல கட்டலாமா, சிலரை ஸ்பிரிச்சுவல்ல கட்டலாம். எதுல அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கைய. எனக்கு தெரிந்த ஒரு வாலிப தம்பி இருக்கிறாரு. ஒரு நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு காஸ்ட்லியான மொபைல் கையில வச்சிருந்தாரு. ஆனா அவங்க அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மொபைல், இவ்வளோ காஸ்ட்லியான மொபைலை எப்படா வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, எங்க மம்மி டேடி எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. உடனே சிஸ்டர், என்ன சிஸ்டர் இவ்வளோ காஸ்ட்லியான மொபைலை வாங்கி கொடுத்துருக்கிறீங்களே, என்ன காரணம்னு கேட்டா, ஐயோ பாஸ்டர், அவன் ஒரு 10 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணா என் மனசே. ஹலோ, அந்த மாதிரி அம்மாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பிள்ளைங்க 10 நாள் ஏதோ உபவாசம் இருக்கிறோன்னு அவன் உபவாசம் இருக்கிறானோ இல்லையோ, அவன் நடிச்சாலே போதும். நான் பாஸ்டர் கூட தான் இருந்தேன், நான் சர்ச்சில் அப்படி வேலை செஞ்சேன், நான் இவ்வளவு மணி நேரம் ஜெபம் பண்ணினேன், நான் பைபிளை வாசிச்சு நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, அவன் வாசிச்சு முடிச்சானோ இல்லையோ உடனே நம்பி என்ன வேணாலும் கொடுப்பாங்க, என்ன வேணாலும் வாங்கி கொடுப்பாங்க. உங்களுடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருவதிலே உற்சாகப்படுத்துவது தவறல்ல. ஆனா நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஸ்பிரிச்சுவல் அப்படின்ற பேர்ல நிறைய குடும்பங்களை வந்து சத்துரு என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா அப்படியே கட்டி வச்சிருக்கிறான். அவங்க அக்கிரமம் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, ஜெபம் பண்றவங்க தரிசனம் சொல்றாங்க, தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. இல்லவே இல்லை. ஆண்டவரே, எந்த கட்டுகளுக்குள்ளேயும் என் குடும்பமும் நானும் சிக்கிறவே கூடாது. 2 கைகளை மேல உயர்த்தி முழு பலத்தோடு கூட, லாசருவே வெளியே வா அப்படின்னு சொன்ன கர்த்தர் அவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள், அவிழ்த்து விடுங்கள். நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட்டவன் அல்ல, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியா இராது. ஒன்றுக்கும் நான் அடிமைப்படேன். சொல்லுங்க, ஒன்றுக்கும் நான் அடிமைப்படேன். ஏசப்பா, இப்பொழுது உம்முடைய வல்லமை கடந்து வருவதாக, கடந்து வருவதாக.
கட்டுகளை உடைக்கிற உம்முடைய வல்லமை, இயேசுனுடைய இரத்தத்தால் விடுதலை, இரத்தத்தால் விடுதலை. ஜெபம் பண்ண அந்த மகிமை கடந்து வருவதாக, கடந்து வருவதாக. இயேசுவின் நாமத்தினால நான் இதிலிருந்து வெளியே வருவதற்கு முயற்சி எடுக்கிறேன். இதிலிருந்து ஆண்டவர் என் பிள்ளையை வெளியே கொண்டு வர போகிறார். ஆமென். என்னுடைய மகனை ஆண்டவர் கொண்டு வர போகிறார். இயேசுவின் நாமத்தினால அந்த கட்டுகள் இப்பொழுது அப்பா இந்த உபவாச ஜெபத்துல நடந்து கொண்டிருக்கும் போதே இத்தாச்சோடு வயசான இந்த மனுஷனை இப்படி கட்டி போட்டிருக்கிறது. அந்த கட்டுகளிலிருந்து ஒரு விடுதலை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. சொல்லுங்க அப்பா, கிருபை. தெரியாம கட்டி வைத்திருந்த அந்த கட்டுகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால சொல்ல அந்த விடுதலை உண்டாவதாக. இயேசுவே, உம்முடைய மகிமை, உம்முடைய சுட்டரிக்கிற வல்லமை இப்பொழுது கடந்து வருவதாக. உம்முடைய அக்கினி அவர்களை தொடுவதாக. உம்முடைய வல்லமை தொடுவதாக. உம்முடைய கரம் அதை செய்து முடிக்கிறதற்காக நன்றி. உம்முடைய கரம் அதை செய்து முடிக்கிறதற்காக நன்றி. ஹalleluya. ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ஆஹா ரத்தம் ஜெயம், ஓஹோ ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம், ஓஹோ ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். பாடு. கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், எனக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், என்னாலும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம், எனக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், என்னாலும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம், எனக்கு நித்திய ஜீவன் தரும். கைகளை மேல தட்டி ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம், ஓஹோ ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ஹalleluya. நம்ம வந்து எந்த கட்டுகளுக்குள்ளேயும் அகப்படவே கூடாது. இதுல ஒரு தீர்மானம் எடுக்கணும். இந்த கட்டுகள் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா நம்மை செயல்பட விடாமல் தடுக்கும். நீங்க வந்து எந்தெந்த காரியத்துல எல்லாம் செயல்பட முடியாம இருக்கிறீங்களோ ஒண்ணு நீங்க நினைச்சுக்குங்க, கண்டிப்பாக நீங்க கட்டுக்குள்ள இருக்கிறீங்கன்னு அர்த்தம். செயல்பட முடியாதவர்கள் கட்டுகளுக்குள்ள இருக்கிறாங்க. பாருங்க, ஒரு நபர் வந்து இடத்துல சொல்லும் போது ஒரு சிஸ்டர் வந்து சொல்றாங்க, இவரை நான் வெளியே போங்கப்பா அப்படின்னு சொல்றேன், ஆனா வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேங்கிறார் பாஸ்டர். எப்படி இருக்கும்? ஒரு கணவனார் வந்து ஒரு குடும்ப தலைவன், பொறுப்புல இருக்கிற தலைவன் வீட்டை விட்டு வெளியே போகல அப்படின்னு சொன்னா அந்த வீடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த பொதுவாக ஆண் மகனுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வேற. ஒரு கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. அப்படின்னா வந்து ஜென்ஸ் மட்டும்தான் வேலைக்கு போகணுமா, ஏன் லேடிஸ் வேலைக்கு போதா, நீ வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பாரு, நான் போய் சம்பாரிச்சிட்டு வரேன் அப்படின்ற ட்ரெண்ட் எல்லாம் இன்னைக்கு இருக்குது நிறைய பேர். அது அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங். அதை சொல்ல வரல. ஆனால் சம்பாதிக்கணும், பிள்ளைகள் இருக்குது, அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அந்த பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கணும். ஒரு கணவனார் இல்லைன்னா குடும்பத்தினுடைய தலைவன் வீட்டை விட்டு வெளியே போனா தானே 4 காசு சம்பாதிக்க முடியும். வீட்டை விட்டு வெளியே போனா தானே அந்த மனுஷனுக்கு வந்து ஒரு நல்லது. வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு
காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வீட்டுக்குள்ள உட்காந்து காய்கறி வெட்டணுமா, நான் வந்து கடைக்கு போகணுமா, இது வாங்கி தரணுமா, அது வாங்கி தரணுமா, எப்படி இது அப்படி இருக்க முடியுது? அப்படி கேட்ட அதுவும் வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, வருகிற கொஞ்சம் வாடகையை வச்சு வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்த இல்லை. அது வந்து என்ன அப்படின்னா, நான் நம்புறேன் அந்த மனுஷன் எதுக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு கட்டுகளுக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா ரொம்ப நல்ல மனுஷனா இருப்பாங்க, ரொம்ப எந்த கோபமும் பட மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. கொண்டு நினைத்து கொள்ளுங்க, ஜெபம் மட்டும் பண்ணிட்டு பைபிள் மட்டும் வாசிச்சுட்டு வீட்டில் இருந்தா, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையை தவறா சொல்லலை, ஆனா வீட்டுக்குள்ள என் கணவனார் எப்பவும் பைபிள் வாசிட்டே இருக்காரு, ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாரு, அவ்வளவுதான். அவரை நம்ம உட்கார வச்சிட முடியுமா? சொல்லுங்க, உட்கார வச்சிட முடியுமா? முடியாது. எப்படி உட்கார முடியும்? அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஜெபம் பண்ணணும், அவர் பைபிள் வாசிக்கணும். ஆனா அவருடைய கடமையை அவர் என்ன பண்ணணும்? கேட்கல. அந்த கடமையை அவர் செய்யல அப்படின்னு சொன்னா, என்னதான் அவர் ஜெபம் பண்ணாலும், என்னதான் அவர் பைபிள் வாசிச்சாலும், அவர் எதுக்குள்ள இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவர் ஒரு கட்டுகளுக்குள்ள இருக்கிறாரு. அவர் கட்டுல இருக்கிற அந்த கட்டுல இருந்து வெளியே வரணும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவர் தெளிவா பேசுறாரு. நம்ம செயல்பட விடாத எதெல்லாம் நம்மளை தடுக்குதோ அதெல்லாம் எது அப்படின்னா கட்டுகள். இன்னொன்று ரொம்ப கவனமாக கவனிக்கணும், சிலருக்குள்ள சில ஸ்பிரிட் இருக்குது. என்னன்னா, எப்பேற்பட்ட பலசாலியையும் ஒன்றும் இல்லாதவன் அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு சிலருக்குள்ள திறமை இருக்குது. இந்த ஸ்பிரிட்ல வந்து ரொம்ப நீங்க கவனமா இருக்கணும். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் நான் தியானிச்சுட்டு இருக்கிறேன். என்னன்னா, இது வந்து ஒரு வியாதி, இது வந்து ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு பிரச்சனை. இந்த ஸ்பிரிட் யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, தெளிலால் அப்படின்ற இந்த தெளிலாளுடைய ஸ்பிரிட்டை குறித்து நான் தியானிச்சுட்டே இருக்கிறேன் கொஞ்ச நாளா. ஏன் அப்படின்னா, இந்த சிம்சோனை குறித்து நீங்கள் வேதத்துல வாசிப்பீர்களானால் அவனை மாதிரி ஒரு பலசாலி யாருமே கிடையாது. எனக்கு வந்து ரொம்ப ஆசை என்ன அப்படின்னா, சிம்சோனை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ இவர் என்ன ஸ்ட்ரக்சர்ல இவர் இருந்திருப்பாரு? அவருக்கு 6 பேக் இருந்திருக்குமா? அவருடைய ஆர்ம்ஸ் எப்படி இருந்திருக்கும்? அவருடைய உயரம் எப்படி இருந்திருக்கும்? ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த சிம்சோன் பாருங்க, ஒரே ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பு, இந்த தாடை எலும்புல 1000 பேரை இது பண்ணியிருக்கிறாரு. எந்த அளவுக்கு பலசாலி! நம்ம என்னமோ சும்மா சொல்லுவோம். நான் வந்து எதேர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா, இந்த 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எங்களுடைய ஊர்ல வயல்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். இந்த வயல்ல இந்த நண்டு பிடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நண்டுன்னா, வயல்ல இருக்கிற நண்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். நீங்க எத்தனை பேர் அந்த வயல்ல வச்சிருக்கீங்க தெரியல, அதனுடைய கொடுக்குறதுக்கு பாருங்களேன், அப்படியே தோலையே பிச்சிரும், அந்த அளவு ஷார்ப்பா இருக்கும். ஆனா வந்து எனக்கு நண்டு பிடிக்கிறது ரொம்ப ஆசை. என் கூட இருக்கிற பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நண்டு ஓடுவான்மா, அது வந்துச்சுனாலே அவ்வளவு பயம் அவனுக்கு. ஆனா நான் வந்து பிடிப்பேன். நாங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா, நான் எங்க அண்ணன் ஒரு சாக்கு எடுத்துட்டு போய் கிட்டத்தட்ட 150 நண்டு பிடிச்சோம். அவ்வளவு 2 பிடிச்சி சாக்குள்ள மொத்தத்தையும் போட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். அது சமைக்க முடியாது, சரி ஒரு சும்மா ஒரு இன்ட்ரெஸ்ட். இப்போ எங்க அம்மா வீட்டுக்கு வந்தா திட்டிடுவாங்கன்ற பயம் வந்துச்சு. சரி இது என்ன பண்றது, எங்க விடுறதுன்னே தெரியல. 100கணக்கான நண்டு இருக்குது. அதனால என்ன பண்ணிட்டேன்னா, ஸ்ட்ரெயிட்டா போய் பாத்ரூமை திறந்து உள்ள விட்டா எல்லாமே உள்ள போயிடும் நினைச்சிட்டு பாத்ரூம்ல உள்ள விட்டா எல்லாம் மொத்தம் மேல வந்துச்சு, எல்லாமே அங்கங்க ஊறுது. எனக்கா பயம் ஆயிருச்சு. அந்த நண்டை கொல்றதுக்கு நாம் பட்ட பாடு இருக்கு. ஒவ்வொரு நண்டையும் அடிக்கும் போது அது சாகும், அது ஓடும், அப்படியே ரொம்ப பயம் ஆயிருச்சு. அப்போ நான் அதை நினைப்பேன், ஏண்டா ஒரு நண்டை கொல்றதுக்கே நமக்கு, ஒரு சிலருக்கெல்லாம் கரப்பாங்கூச்சியை கொல்றதுக்கே அவ்வளோ பயம், பல்லியை பார்த்தா அவ்வளோ பயம். ஆனா ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பை வைத்த அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி. எனக்கு இன்னும் ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இவன் பட்டணத்தினுடைய நிலை வாசலை கீழோட சேர்த்து புடுங்கினான் பாருங்களேன். ஐயோ, இதெல்லாம் எவ்வளவு பெரிய பலசாலி. நம்ம வீட்டில் இருக்கிற நிலைக்காலுடைய வாசலை நம்ம உடைக்கணும்னா எவ்வளவு டைம் ஆகும். ஆனா கையை வச்சு புடுங்கி தூக்கி தோள் மேல வச்சு மலையில நடந்தான். எனக்கு அந்த சீனெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது அவ்வளோ பராக்கிரமசாலி. ஆனா ஒரு தெளிலாளருடைய ஸ்பிரிட், ஒரு தெளிலாளுடைய ஆவி அவனை என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொன்னா, ஒன்னும் இல்லாதவனை போல அவனை உட்கார வச்சிருச்சு. அவனுடைய பலன், அவனுடைய திறமை, அவனுடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் முடக்கி அந்த அம்மா வந்து பாருங்க, இவ்வளவு பெரிய பலசாலியையும் அந்த அம்மா 0ல கொண்டு வந்து நிறுத்திட்டால. பர்றா நீ என்ன எந்திரிச்சு போற,
உட்காரு உட்காரு சொல்லு. பொட்டி பாம்பு மாதிரி அடங்குனான்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க வேதத்துல நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16வது அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை நீங்க வாசி பார்ப்பீங்கன்னு சொல்லும். அப்படியே தெளிலாள் சிம்சோனை பார்த்து, உன்னுடைய மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது, உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதனாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஆமா, பச்சையான, அதற்கு சிம்சோன் உலராத பச்சையான 7 அகனினார் கயிறுகளினால் என்னை கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷர்களை போல ஆவேன். எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி. இன்னைக்கு நீங்க இந்த சப்ஜெக்ட் ஆண்டவர் நான் தியானிச்சுட்டு இருக்கிறேன். இதனுடைய ஒரு ஃபுல்ஃபில் எனக்கு இன்னும் கிடைக்கல. அது தியானிச்சுட்டே இருக்கிறேன் நான். ஆனா நான் அதை வச்சு ஒரு நாளைக்கு கர்த்தர் அனுமதிக்கும் போது பேசலாம்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு யாரோ ஒருத்தர்கிட்ட பேசுறாரு, நீங்க அவ்வளவு பெரிய பலசாலிகளா இருந்தாலும் சில நபர்கள் உங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்குள்ளே இருந்துட்டு உங்களோடையே பேசி உங்களை எப்படி கொண்டு வருவாங்க தெரியுமா? ஜீரோ ஆக்கிடுவாங்க. இது சில லேடிஸ்கிட்டையும் இந்த ஸ்பிரிட் இருக்குது, சில ஜென்ஸ்கிட்டையும் இந்த ஸ்பிரிட் இருக்குது. பி கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். கூட இருந்துட்டு அவ்வளவு பெரிய பலசாலியையும் ஜீரோ ஆக்குற ஸ்பிரிட் சிலருக்குள்ள இருக்குது. கிறுக்கின்னு சொன்ன உடனே அந்த மாதிரி சொல்லி நீ பைத்தியம் அவ்வளவு பிரில்லியண்டா இருப்பாங்க. ஆனா இந்த வார்த்தையை சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களை டீக்ரேட் பண்ணுவாங்க. நீ என்ன அழகா இருக்க, அவ்வளவு மோசமா இருக்கிற, கேவலமா இருக்க, உன்னை பார்த்தாலே யாருமே பிடிக்காது அப்படின்னு சொல்லி சிலரை இன்ஃபீரியர் உண்டு பண்ணி, சிலரை யாராவது ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கறவங்க அந்த மாதிரி பிரச்சனையில சிக்கி இருக்கிறீங்களா சிஸ்டர், நீங்க வெளியே வந்துருங்க. இவங்க மற்றவங்கள மாதிரி பாய்சன் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இவங்க மற்றவங்கள மாதிரி நம்மளை கொல்ல எல்லாம் மாட்டாங்க. இவங்க மற்றவங்கள மாதிரி நம்மளை அழிக்க எல்லாம் மாட்டாங்க. இந்த உலகத்துல நம்ம கூட இருந்து துரோகம் பண்ணிட்டு போனவனை கூட மன்னிச்சிடலாங்க. அந்த மாதிரி அவங்கள கூட மன்னிச்சிடலாம். நம்மளை 10 காசு திருடிட்டு போறான் பாருங்களா, அவனை மன்னிச்சிடலாங்க. எடுத்துட்டு போயிடும், மன்னிச்சிடலாங்க. பரவாயில்ல, அதை கூட நம்ம சம்பாதிச்சுக்கலாம், அதை கூட திருப்பி எடுத்துக்கலாம். ஆனா நம்ம கூடயே இருந்துட்டு நம்மளை அழிக்கிறான் பாருங்க ஒருத்தன், நம்ம கூடயே இருந்துட்டு, வெரி டேஞ்சர் பர்சன் அவங்க தான். அவங்களுக்கு நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சிலர்கிட்ட நீங்க பேசிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் நீங்க இழந்துருவீங்க. சிலர்கிட்ட பேசிட்டு வந்தீங்கன்னா உங்க தைரியத்தை நீங்க இழந்துருவீங்க. சிலர்கிட்ட பேசிட்டு வந்தீங்கன்னா உங்களை குறிச்ச ஒரு இன்ஃபீரியர் உங்களுக்குள்ள வரும். அது யாரா வேணாலும் இருக்கலாம். அது ஒரு கல்யாண வீட்டில் இருக்கலாம். பாருங்க, சில கல்யாண வீட்டுக்கு போகும்போது சில சகோதரிகள் திரும்பி வரும்போது எப்படி வருவாங்க தெரியுமா? வேதனையோட திரும்பி வருவாங்க. ஏமா, போகும்போது நீ சந்தோஷமா தானே போன, நீங்க நல்லா தானே ட்ரெஸ் பண்ணிட்டு போனீங்க, நீங்க நல்ல ஜுவல் கூட நான் போட்டுட்டு போனேன், ஏன் நீ திரும்பி வரும்போது இப்படி வர்ற அப்படின்னு கேட்டா, இல்ல நான் வேஸ்ட், நான் பிரயோஜனம் இல்லை. என்ன நடந்துச்சு, நீ என்ன பண்ண? யாராவது ஒருத்தர் அங்க இருக்கிறவங்க ஏதாவது ஒன்ன கேட்டு நல்லது பேசுறது மாதிரியே பேசி அவங்கள என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா? அவங்கள ஒன்றும் இல்லாதவங்கன்ற மாதிரி கொண்டு விட்டுருவாங்க. அதனால நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட ரொம்ப நம்ம ஜாக்கிரதையா சொல்லி கொடுக்கணும். இதிலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்க தப்பு வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வெளியே வரலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக தூக்கி எடுக்க முடியாது. ஆனா தேவன் நமக்கு சகாயர், தேவன் நமக்கு பலப்படுத்துகிற கர்த்தர். அப்படிப்பட்ட மனிதர்களுடைய கைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிற தேவன் நல்லவர். அந்த மாதிரி மனிதருடைய கையிலே சிக்காதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவன் நல்லவர். இது நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு வாலிப தம்பி சந்திச்சேன். வந்தேன், ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு சொன்னா, ஏண்டா, அவ்வளோ பிரில்லியண்டான பையன், அவ்வளோ நல்ல பையன், தங்கமான பையன், எதிர்த்து கூட பேசாத பையன் நம்மகிட்ட. ஆனா அவன் ஸ்கூலுக்கு போகல. காரணம் என்ன தெரியுமா? அவன் சொல்றான், எல்லாரும் சேர்ந்து என்ன கார்னர் பண்றாங்க, எல்லாரும் சேர்ந்து என்ன இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா, இதுக்கு நீ தப்பு வைத்து தான் ஆகணும், இதுக்கு நீ வெளியே வந்துதான் ஆகணும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, உலகத்துல இருக்கிற அத்தனை பேர் நம்மளை கார்னர் பண்ணதான் சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது?
இது ஒரு ஸ்பிரிட், இது ஒரு மனுஷனுடைய ஆவி. இந்த ஆவிக்குள்ள நீங்க இன்னும் நிறைய பேருக்கு கணவனே அப்படி இருப்பாங்க, சிலருக்கு மனைவியே அப்படி இருப்பாங்க. அதுக்காக மனைவியை விட்டு பிரிஞ்சிடணும், கணவனை விட்டு பிரிஞ்சிடணும்னு சொல்லல. அந்த ஆவியை அவங்கள விட்டு போகிறதற்கு நீங்க ஜெபம் பண்ணணும். இன்னொன்னு, அந்த ஆவியை நீங்க அடையாளம் கண்டு கொண்டா போதுமானது. உங்களுடைய கணவனாருக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிட் மூவ் ஆகுது, உங்க மனைவிக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிட் மூவ் ஆகுதுன்னு நீங்க கண்டுபிடிச்சா போதும், நீங்க ஐடென்டிஃபை பண்ணினா போதும். இப்ப பாருங்களேன், சிலருக்கு யாரு சொன்னாலுமே என்ன பண்ணாதுன்னா அது கஷ்டமா இருக்காது. ஆனா கணவனார் ஒன்று சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன், மனைவி ஒன்று சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், மாமியார் ஒன்று சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அம்மா அப்பா ஒன்று சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான், டவுன், அவ்வளோ, ஜீரோ. அதுக்கு மேலே அவங்களால எழும்பவே முடியாது. இதுதான் தெளிலாளுடைய ஸ்பிரிட். இது எப்பேற்பட்ட பலசாலியும் என்ன பண்ணும் சொல்லுங்க, எப்பேற்பட்ட பலசாலியையும் கட்டி வச்சிரும். உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள், உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். என்ன நீங்க சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி உனக்குள்ளேயே இருந்து உன் கூடயே இருந்துட்டு உன்னை மட்டம் தட்டி உன்னை குறைச்சு குறைச்சு பேசி பேசி உன்னை கீழே கொண்டு போகிற மனுஷனுக்கு நீ என்ன வாரு அப்படின்னு சொன்னா ஜாக்கிரதையா இருக்கு. சிஸ்டர், நீங்க எதிர்க்க வேண்டாம், பிரதர் நீங்க எதிர்க்க வேண்டாம். ஆனா என்ன பண்ணுனா போதும் அப்படின்னு சொன்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா போதுமானது. இவங்க இன்னும் ஆவி உள்ளவங்கன்னு நீங்க அறிஞ்சுக்கிட்டா போதுமானது. அவங்க பேசுகிற வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொள்ளாம உங்க மனசுக்குள்ள நீங்க கொண்டு போகாம இருந்தாலே போதும் சிஸ்டர். அப்படி இருந்தாலே போதும் சிஸ்டர், அப்படி இருந்தாலே போதும் பிரதர். நான் நம்புறேன் உங்க மூலமாய் ஆண்டவர் கிரியை செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார், தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஒரு உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை, நம்மை நேசிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை, நம்ம ஒல்லி ஆனா கூட அவங்க வாயை திறந்து என்ன சொல்ல மாட்டாங்க? சொல்லுங்க, நீ ஒல்லியா இருக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. உண்மையா ரொம்ப நம்ம நேசிக்கிற ஒருத்தங்க நீங்க ரொம்ப குண்டானா கூட உங்களை பார்த்து, சரி நீ கொஞ்சம் உடம்ப குறைச்சா நீ நல்லா இருக்கும்னு தான் சொல்லுவாங்களே தவிர, நீ என்ன இவ்வளவு அசிங்கமாயிட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. நீங்களும் அப்படிதான். ஒருத்தரை நீங்க உண்மையா ஏசப்பா பிள்ளையா இருந்தா இன்னொருத்தரை உடைக்கிறது மாதிரி பண்ண மாட்டீங்க, கட்டுறது மாதிரி தான் நீங்க பேசுவீங்க. இன்னொருத்தரை உடைக்கிற ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, நான் சொல்றேன், நீங்க எல்லாம் ஆண்டவரோட நடக்கிறீங்கன்னு சொல்றதுக்கு எந்த விதமான அருகதையுமே கிடையாது உங்களுக்கு. எப்படி இன்னொருத்தரை நீங்க உடைப்பீங்க? எப்படி? உலகத்துல இன்னைக்கு பாருங்க, எதுக்குமே தண்டனை இல்லை. ஆனா பாடி ஷேமிங் ஒண்ணு பண்ணுனா அவங்களுக்கு அரெஸ்ட் வரைக்கும் பண்ணலாம். பாடி ஷேமிங் பண்ணக்கூடாதுன்னு உலகம் சொல்லுது. அவங்க சொல்றதுக்கு முன்னே ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லிட்டாரு, பைபிள் நமக்கு சொல்லுது. அப்போ இன்னொருத்தர் உங்களிடத்துல உங்களுடைய ஆவியை உடைக்கிறது மாதிரி உடைக்கும் போது, யாராவது இந்த சத்தத்தை கேட்கிறவங்க அந்த கட்டுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, அந்த கட்டை அவிழ்த்து நீ வெளியே வா.